அது ஒரு சிலங்கிறாங்க 2 வார்த்தை பேசணும், ஏன்னா முடியாது, ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் பத்திரிகையாளரும் தொலைக்காட்சிக்கும் நெஞ்சார மனதார வார்த்தைகளை சொல்கிறேன். என் உயிரிலும் மேலான என் ரத்தத்தின் ரத்தமான ரசிகர்களே, யாரும் வரல நினைக்கிறேன். என்னுடைய பொக்கிஷன் சொல்கிறதா, இவன் ஏற்கனவே ஒருத்தர் பொக்கிஷன் சொல்லி அவர் காணா போயிட்டார். இன்னொரு பொக்கிஷன் சிவா இருக்கிறாரு. வார்த்தைக்கு தானே நீங்கள் தானே பொக்கிஷன், நீங்கள் தானே படம் முடியலன்னு பொக்கிஷன் ஒருத்தர் சொன்னார். அவர் இப்போ எங்கே போயிட்டாருன்னு எனக்கே தெரியல. ஆனால் என் தம்பி சிவா வந்து நான் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா எந்த இடத்துல பார்த்தாலும் என்னை கட்டி பிடிப்பாரு, முத்தம் கொடுப்பாரு, ஒரு மாதிரியாக என்னை பார்ப்பாரு. ஏன் தம்பி அப்படின்னா, ஏன்னா சிம்பு அப்படி தான் பண்ணார், இப்போ இவர் பண்ணுறாரு. இல்லைண்ணே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னாரு. உண்மையிலே நாங்கள் போன பிறகு ஏதோ அண்ணன் தம்பியாக பிறந்திருப்போம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு என்னால் அப்படி ஒரு பாசம் வச்சுருக்கிறாரு. கடைசி வரை இந்த பாசம் நினைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாலாஜி, அவர் உண்மையிலே ரொம்ப பாராட்டணும். அவரும் என்னுடைய ஃபேனு, சென்றாங்க என்னுடைய ஃபேனு. இதுக்கும் மேலாக ப்ரொடியூசர் கோபிக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். ஏன்னா கோபி வந்து ஏதோ நான் கேட்டேன், தம்பி நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏன் இல்லை பணத்தை வாரி இறக்கிறீங்களா, நான் கப்பல் அப்படியே கப்பலில் என்ன தம்பி பண்ணுறீங்க, இல்லை நான் கப்பல் விட்டுருக்கேன் என்னது. சரி அது உண்மையாக போய் எனக்கு தெரியல. சரி விட்டுருக்காரு, சரி விட்டு அவர் விட்டு போகிறாரு, விட்டுருக்கார். அப்புறம் டைரக்டர் திருவண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். ஸோ ஈஸியாக இருப்பார் எந்த டேக்காக இருந்தாலும். ஆனால் நீங்கள் இப்படி பண்ணிடுவீங்க அப்படி வாங்கி சிரிட்டு வைப்பார். என்ன தம்பி பண்ணுங்களேன் அப்படிம்பாரு. என்ன எப்படி தம்பி இருக்கா, சூப்பராக இருந்தேன், நல்லா இருக்கிற மாதிரி. நான் போய் மானிட்டர் போனால் ரொம்ப நல்லா இருந்திருக்கேன். அந்த மாதிரி ரொம்ப திறமையான ஒரு இயக்குனர். கண்டிப்பாக பழைய நிலைமையில் இன்றைக்கி வரக்கூடிய நிலைமையில் அவருக்கு ஒரு படம் கொடுக்கலான்னு நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு எத்தனையோ டைரக்டர் பார்த்துருக்கேன். எல்லாம் ஒருத்தர் நம்ம தமிழ் திரையுலகத்தில் இருக்கிற டைரக்டர் எல்லாமே ரொம்ப திறமையானது. இருந்தாலும் ஒருத்தருக்கு ரொம்ப பிரமாதம் பண்ணுறாங்க. ரெண்டாவது என்னுடைய இனிய நண்பர் பாலானந்த் இருந்து ரொம்ப எனக்கு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. ஏன்னா என்னுடைய படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது ஆனந்தத்தோட. அவர் ஆனந்தத்தோட பார்த்துட்டு போயிருந்தானே சந்தோஷமாக போயிருப்பான். அது முன்னாலே போயிட்டார். அவருக்கு ஒரு ஆத்மா சாந்தி இல்லாமல் இறைவனை நான் ரொம்ப வேண்டுறேன். இதுக்கும் மேலே இந்த படத்தில் நான் வந்து ஒரு கருவாக நான் வரணும் அப்படின்னு துடிக்கக்கூடிய ஒரு என்னுடைய தம்பின்னு சொல்கிறதா இல்லை ஒரு ப்ரொடியூசரும் சொல்கிறதில்ல, இல்லை டிஸ்ட்ரிபியூட்டரும் சொல்கிறது. சிங்காரில் வந்து என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்தார். திடீர்னு வந்தார். ஆனால் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டிங் இல்லை, உடனே நீங்கள் ப்ரெஸ் மீட்டிங் என்ன தம்பி திடீர்னு கூப்பிடுறீங்க, என்ன ப்ரெஸ்ஸு, இது நியூஸ் இது வந்துடுச்சா நியூஸ்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, படத்தை பற்றி பேசுகிறேன். எந்த படம் தம்பி? இந்த ஃபஸ்ட்டு வந்து டைலாக் வந்து சிம்மக்கல் சேகர்னு சொல்லி தான் வந்தது. நான் சொன்னேன், தம்பி சிம்மக்கல் சீனுன்னு வாங்கி தம்பின்னு. அப்படியே வச்சோன்னே அப்போ நீங்கள் அக்ரிமெண்ட் போடுங்கன்னு இந்த படம்னு சொல்லி அக்ரிமெண்ட்லாம் போட்டார், பணத்தை கொடுத்தாரு. சரி நம்ம பேரில் ஒரு படம் எடுக்கிறாருன்னு நினச்சேன். டக்குன்னு சிம்மக்கல் சேர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அட்ராமச்சா விஷயம்னாரு. படம் ரொம்ப பிரமாதம். அவர் தான் எனக்கு இந்த படத்தை நடிக்க வச்சார். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு படத்தை பற்றி நான் பார்க்கணுன்னா இந்த சாங்கே வந்து நான் ஒரு 10 தடவை பார்த்துருவேன். திரும்ப போட்டு காட்டுக்கிறது நான் பார்க்கணும்னு சொன்னேன். அந்தளவுக்கு ரொம்ப பிரமாதமாக எடுத்துருக்குறாங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதாவது நான் சொல்கிறதோட பாருங்கள், அதுக்குள்ளே ஓலை வந்துருச்சு, சீக்கிரம் முடியும்னு சொல்லி நான் முடிச்சிடுறேன். பாருங்கள், நான் வந்து லைவாக சொல்லியிருக்கேன், பஞ்சு கேட்குறாங்க. சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு இது வந்து கண்ணால் லட்டுக்கு அப்புறம் லட்டு சாப்பிட்டு திகட்டுனதுக்கு அப்புறம் இந்த படம் வந்திருக்கு. உண்மையிலே இது வந்து அதுக்கு மேலே வரும் இந்த படம். ட்ராமா சாய்ஸில் வந்து நான் வார்த்தைக்காக சொல்ல, நான் நடித்த படத்தில் இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியில் இந்த படத்தில் நிறைய நடந்திருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறேன். இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்க்குறேன். இந்த படம் வந்தாலே எனக்கு ஒரு கிரேடு கூடுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த மாதிரி இந்த படம் வந்து திரைவண்ணன் வந்து அவ்வளோ பிரமாதமாக தம்பி பண்ணியிருக்கிறாரு. ப்ரொடியூசர் வந்து பணம் பார்க்கல, சும்மா தனியாக சொல்லிச்சுருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம் மட்டும் கூட சொல்கிறேன், நீங்கள் தப்பாக தெரிஞ்சுக்க. இந்த படம் வந்து விளம்பரம் வந்து ஆரம்பத்தில் தந்தியில் பெருசாக போட்டாங்க. அது என் ஃபோட்டோவை பெருசாக போட்டாங்க, தம்பி ஃபோட்டோவை பக்கத்தில் போட்டாங்க. திடீர்னு பார்த்தா அவர் ஃபோன் பண்ணார், கோபி என்ன தம்பி அப்படின்னு. ஒன்றும் இல்லைண்ணே, ஐடியிலேருந்து லெட்டர் வந்துருக்கு, உங்களுக்கு இத்தனை கோடி கட்டணுமாம்ல அப்படின்னு. தம்பி அது ஏன் படம் இல்லை, உங்கள் படம் தானே தம்பி அப்படின்னு. அதுக்கு தானே லெட்டர் வந்திருக்கு அப்படின்னாரு. அதான் இந்த படத்தை நான் தான் தயாரிச்சேன்னு சொல்லி ஐடியிலேருந்து லெட்டர் போட்டாங்க. அதுலேருந்து பேப்பரில் போட்டால் வரதே இல்லை. ஏன் வரலன்னு எனக்கும் தெரியல. நான் தம்பிகிட்ட கேட்டேன், ஏன் விழா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நான் என்ன பண்ணாலும் என்ன செஞ்சால் நான் தான் செலவழிக்கிறேன், நான் தான் இந்த படத்தை பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வந்து தவறு. என்னுடைய படம் கண்டிப்பாக நான் எடுப்பேன். அது ஜனவரிக்கு மேலே எடுக்கலான்னு ஆசைப்பட்றேன். ரெண்டாவது, என்னை ஆதரித்து என்னை நம்பி வந்தக்கூடிய ப்ரொடியூசருக்கு நான் என்றைக்குமே விசுவாசமாக உண்மையாக இருப்பேன்னு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த படம் வந்து முழுக்க நகைச்சுவை கலந்த படம். இது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப காமெடியாக வந்திருக்கு. அதான் நிறைய விஷயங்கள் நான் அவங்கள்ட்ட பேசணும், இருந்தாலும் எனக்கு டைம் இல்லை.
ஏன்னா அந்த இப்போ ஷூட்டிங் விட்டுட்டு தான் ஓடி வந்தேன். 2 நாள் பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன். உண்மையை சொன்னேன், நான் ஒன்றும் பில்டப்லாம் பண்ணல. எக்மோரில் தான் ஷூட்டிங் நடக்குது. ஏன்னா நான் வந்து நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் நேரம் வந்து மத்தியான நேரத்தில் எதுவுமே பேச முடியாது. ஒன்று காலையில் பேசணும், இல்லை ஈவினிங் பேசணும். இந்த டயத்தில் பேசி பாவம் நீங்கள் எல்லாம் பசியில் உட்காந்துருப்பீங்க. அதனால் என் பேச்சை சுருக்கமாக சொல்கிறேன். இதில் வந்து டைலாக் வந்து எனக்காகவே எடுத்துருக்குறாங்க. பஞ்சு டைலாக்லாம் அரைச்சாதான்டா மாவு, பவர் பறிச்சா சாவு அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு டைலாக்கு. அதை வந்து இதுக்காகவே ஒரு நாள் ஷூட்டிங்கே எடுத்தாங்க. இதுக்காகவே இந்த டைலாக் சொல்கிறதுக்காகவே அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து யார் மனசையும் புண்படுத்தாமல் இந்த படத்தை வந்து கற்பனையில் தான் எடுத்தாங்க. ஏன்னா ஒரு சிலர் நினைக்கிறாங்க யாரோ ஒரு பெரிய நடிகரை வந்து பாதிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அது வந்து சும்மா சினிமா, யாரை வேணாலும் கலைக்கலாம். சினிமாவில் நாங்கள் எங்கள் வேலை அவங்களுக்கு கொடுத்தாங்க, நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். அதனால் இது வந்து ஒருத்தரை பாதிக்கிற மாதிரிலாம் இது எதுவுமே இல்லை. முழுக்க அந்த கதை வந்து காமெடி கதை. இதை கண்டிப்பாக நீங்கள்லாம் பார்த்து ப்ரெஸ்ஸில் இந்த படத்தை லட்டு படம் மாதிரி ரொம்ப பிரமாதமாக எழுதி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் எழுதுகிற அந்த எழுத்து தான், அதாவது சொல்லுவாங்க எம்மன் தான் ஒரு கடவுள் தான் கையில் இருக்குது சாவுன்னு. அந்த மாதிரி வாழ்வு வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. பத்திரிக்கையாளர் தொலைக்காட்சி கையில் தான் இருக்குது. ஏன்னா எத்தனை கோடி செலவழித்து எத்தனை பேர் நடித்தாலுமே இதை வந்து வெளியே கொண்டு வர்றது பத்திரிக்கையாளர் தொலைக்காட்சி தான். அதனால் நீங்கள் நல்லா எழுதுவீங்க. ஆனால் என்னை பற்றி எதுவும் எழுதாதீங்க, படத்தை பற்றி நல்லா எழுதி நல்லா டெவலப் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஏன்னா நாங்கள்லாம் வந்து இப்போ வந்து முழுக்க சினிமா நம்பி இருக்கிறோம். அதனால் இந்த ஒரு படம் வெற்றி பெற்றால் தான் அடுத்து எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் அந்த வாய்ப்புக்கு உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய உறுதுணை எங்களுக்கு வேணும். நானும் தொடர்ச்சியாக படம் பண்ணுறேன். ஆனால் இந்த படத்தில் வந்து என்னை ஹீரோன்னு சொல்லி தான் என்னை வந்து சிங்காரனை கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்து விட்டுவிட்டு என்ன தம்பி என்ன ஹீரோ நீங்கள் சிவா போட்டுக்கண்ணே, அவரும் நீங்களும் ஹீரோ தானே, விடுங்கண்ணே பார்த்துக்கலாண்ணே, அடுத்த படம் நீங்கள் தானே. இதே மாதிரி எல்லா ப்ரொடியூசரும் தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க எனக்கு தெரியல. உண்மையை சொல்லுங்க, நீங்கள் காமெடி வரீங்கன்னா காமெடி பீஸுனே ஒரு 10 நாள் பண்ணுங்க அப்படின்னா பண்ண போகிறேன். எடுத்தோடனே பில்டப் பண்ண அவங்களை ஹீரோன்னு பயங்கரமான ஆள்ல நீங்கள் தானே ஹீரோ அப்படின்னு அவங்க சொல்ல நம்ம ஒரு இமேஜின் பண்ணிடுறோம்ல. சரி நனவுல நடக்கலனாலும் கனவுலையாக நடக்கட்டும். அதுவும் இல்லை. ரெண்டாவது வந்து நம்ம இவர் பாலாஜி சொன்ன மாதிரி அண்ணன் வந்து எல்லாம் நடிப்பு சொல்லுவோம். நடிப்பு தான் நான் சொல்கிறேன். கட்டிப்பிடிக்க பூரா இவனுங்க தான். ஆனால் எப்படி நான் பண்ணேன் அப்படின்னா இவங்க கட்டிப்பிடி. ஆனால் இந்த படத்தில் வருது என்ன பாருங்க, எனக்கு ஹீரோயின் எல்லா படத்துலையும் எனக்கு ஹீரோயின் கிடையாது. சும்மா தனி ட்ராக்காக கொண்டு வந்துடுறாங்க. நான் எல்லா பேர்த்தையும் கேட்டேன். எடுத்தோன்னே என்னை புக் பண்ணால் கேட்பேன், தம்பி என்ன சொல்லுங்க, இல்லை இந்த படம் ரொம்ப பிரமாதமாக இருந்தால் ஒரு 15 நாள் நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் தானே படத்துக்கு எல்லாமே அப்படியே தம்பி சரி தம்பி எனக்கு ஹீரோயின் யார் ஆனால் அதானே இல்லை அப்படி எதுக்கு என்னை கூப்பிட்ற இல்லைங்க, நீங்கள் வாங்கினே நீங்கள் நடிச்சு கொடுக்குறேன், நீங்கள் நடித்தா தானே ஃபேன்ஸ்லாம் நிறையா வருவாங்க பார்ப்பாங்க, அப்படியே அதுமாதிரி சரி தம்பி நடிச்சு கொடுக்குறேன். அது மாதிரி பாலாஜி சொல்கிறது வந்து ஒன்லி நடிப்பு தான். நம்ம வந்து அப்படி சொல்கிறோம், தம்பி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, அவர் மற்றதான் அவர் பார்த்துக்கிறாரு. சில விஷயம் தான் கெடுக்கிறார், சில விஷயம் அவரை பண்ணிக்கிறார். அதனால் அவர் பண்ணுறது ஹீரோ பண்ணுறதுலாம் நம்ம கண்டுக்கிறார். கொடைக்கானல் போகும்போது கூட்டி போகிறேன்னாரு ப்ரொடியூசர். நானும் அவளாக இருந்தேன், சரி வெயிலாக இருக்குது கொடைக்கானல் ஒரு 10 நாள் இருப்பாங்க. ஆனால் கூப்பிட்றேன்னு கொடைக்கானல் முடிஞ்சோன்னே ஆனால் கொடைக்கானல் ஷூட்டிங் முடிச்சுன்னா அடுத்து கீழே என்ன என்ன தம்பி கீழே மேலேன்னு சொல்லி சரி விடுங்க தம்பி அப்படின்னா. இந்த மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் படத்தை வந்து பிரமாதமாக கொண்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நன்றி. ரெண்டாவது எடிட்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் சலீம் சொன்னார், ஆனால் இந்த இது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி எடிட்டராக இருந்தாலும் மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் கேமராமேனு சொல்லவே வேணாம். பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நான் ஸ்ரீராம் கேமராமேன்லேருந்து இவர் வரையும் நான் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நல்ல கேமரா நல்லா அவர்லாம் எதிர்காலம் இந்த படத்தை பண்ணால் அடுத்த படம் கண்டிப்பாக நமக்கு நிறைய வாய்ப்பு வரும் நான் ரொம்ப நம்புகிறேன். இந்த நம்பிக்கையும் இந்த எங்களுடைய விடாமுயற்சி எங்களோட உழைப்புக்கும் பத்திரிக்கையாளர் தொலைக்காட்சி தான் அதுக்கு பதில் சொல்லணும். நீங்கள் தான் நல்லா எழுதி இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு போகிறது உங்களுடைய கடமை. நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போவீங்க. இன்றைக்கி நான் பவர் ஸ்டார் காரணமே நீங்கள் தான். அதை இன்றைக்கி நான் இன்றைக்கி வாழ்நாள் மறக்க மாட்டேன்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்து அனைத்து உள்ளவர்களுக்கும் நெஞ்சார மனதார வாய்ப்பு. நன்றி.